யார் நீங்க? சொல்றேன். ஹலோ, எதுக்காக வந்திருக்கீங்க? இல்ல, உன்ன மாதிரி பணக்கார பசங்க எல்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துறாங்கன்னு பார்க்க வந்திருக்கேன். நல்ல வசதியான வீடுதான். இந்த மாதிரி வீட்டுக்கு 2 தேவைதான். நாள் நட்சத்திரம் பார்த்து வீட்டுக்கு வந்தவளை விட்டுட்டு நடு ரோட்ல நாய் தின்னுட்டு போட்ட எச்சலையோட கொஞ்சிக்கிட்டு கேடா. What do you mean? யார பத்தி என்ன சொல்றேன்? அவங்க மனைவி. அப்ப இவர் நீயா? ஆமா, இவ இப்ப அனாதைய வரல, இந்த அண்ணன் கூட வந்திருக்கான். தாய் தோப்ப தவறிட்டாங்கிறதுக்காக இவளை தள்ளி வச்சலாம் நினைக்காத. உடலை உருவி மாலை போட்டுருவேன். ஆத்திரப்படாத, நான் சொல்றது கேளு. இவன் என்ன ஏமாத்துற மாதிரி உன்னை ஏமாத்த நினைக்கிறான். உண்மையா சொல்றேன், அவதான் என் மனைவி. நான் தான் அவர் மனைவி. இதோ அவர் கட்டின தாலி, இதோ அவர் எனக்கு கட்டின தாலி. எது உண்மையான தாலிங்கிறத இப்ப நான் காட்டுறேன். நீயே பாரு. இவன் ஏதோ சூழ்ச்சி பண்ணியிருக்கான். இவன் என் மனைவி இல்ல, இவன் நாகம். பாத்தீங்களா அண்ணா, நான் பாம்பா. நீ சும்மா இருமா. ஏண்டா, கட்டிக்கிட்டவ பாம்பு, ஒட்டிக்கிட்டவ கரும்பா? அவரு பேசலண்ணா, அவர் கழுத்துல இருக்கிற தாயத்து பேசுது. தாயத்து? ஒரு பொண்ணை வாழ வைக்கிறேன்னு தாலியை கட்டிட்டு தள்ளி வைக்கிறதுக்கு தாயத்தை கட்டிக்கிட்டியா? கேட்டாத. என்னோட முரட்டுத்தனத்தினாலே எத்தனையோ பேரை வாழ வச்சிருக்கேன். ஆனா இவன் இது அவனை ஏமாற்றி கொள்ளடிச்சான். ஒவ்வொருத்தரையா இழந்து இதுக்கு முடிவே இல்லாம கவலைப்படாதீங்க. அதை எப்படி நான் அடக்கிய தீருவேன். அதோட யுக்தி பெருசா, என் சக்தி பெருசான்னு பார்த்துறேன். உங்களைத்தான் நாங்க கடவுளா நினைச்சிட்டு தைரியமா போங்க. பூச்சாண்டி, யாரையும் உள்ளே அனுமதிக்காரு. சரி குருவே.
என் சக்திக்கு சவாலாயிருந்த இந்த பாம்பை அடக்கிவிட்டு இந்தா. மணியா இல்லங்க, அடையாளம் பார்த்தேன். நாளைக்கு குழந்தைச்சுன்னா பிடிக்க வசதியா இருக்கும்ல. தப்ப விட்டு விட்டால் பாக்கி உள்ளவர்களை பழி வாங்கிவிடும். ஜாக்கிரதை. மத்தவங்களை பழி வாங்குதோ இல்லையோ, உன்னை என்னையும் விடாது. என் கையில கொடுத்துட்டாரு, இது நான் எங்க வைக்க? அப்பா, உங்ககிட்டயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அந்த வம்பு. நம்ம குருன்னா குருதான், சாமர்த்தியமா பிடிச்சிட்டாரு. என்ன கீழே சுரண்ட மாதிரி இருக்கு. ஐயோ, இங்கதான் இருக்குது பாம்பு. கமல், நான் சொன்னபடி டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, அது தப்பு. எது தப்பு? இந்த கம்பெனியை உருவாக்கினவனா நான் என்ன வேணா செய்யலாம். அதுக்காக நோ டிஸ்கஷன்ஸ், ஜஸ்ட் கேரி அவுட் மை ஆர்டர்ஸ். சார், வேண்டாம் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? என் குருநாதர் ஓமந்திரம் சொல்லியே அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சி பொட்டியில அடைச்சிட்டாரு. அப்படியா சார்? இது நான் சொன்னேன்னு வெளியில சொல்லிடாதீங்க. ரொம்ப நன்றிப்பா. எவ்வளவுதானா? படம் ஒரு 100 ரூபாய் அடிச்சேன்னா. இனிமே எது நடந்தாலும் இதை விட வேகமா வரேன். வரேன் வரேன் வரேன். மாமி, நாங்க கேள்விப்பட்டதில்ல. உண்மைதான். என் குருவனுடைய ஆட்சியாலையும் என் பூஜா சக்தியாலையும் அந்த இச்சாதாரி பாம்பை பிடிச்சு அடைச்சு வச்சுட்டு இனிமே என் உயிரை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது. சுவாமி, அதை எங்ககிட்டே கொடுத்துருங்க. ஏன்? அப்பதான் நாங்க பயம் இல்லாம இருக்க முடியும். அதை வாங்கி என்ன செய்ய போறீங்க? எங்க ஆத்திரம் தீர கொல்ல போறோம். அடைச்சு வைக்கிறதே பாவன் நினைக்கிறவன் நான் கொல்வதற்கு சம்மதிக்க மாட்டேன். சுவாமி, எவ்வளவு பணம் வேணாலும் தரோம். ஓஹோ, எவ்வளவு தருவீர்கள்? 10,000 ரூபாய் தரோம். இல்ல, உங்க உயிருடைய மதிப்பு 10,000 ரூபாய் தானா? 50,000 ரூபாய் தரோம். 50 லட்சமே கொடுத்தாலும் சரி, என் தெய்வத்தை விற்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க போகலாம். சுவாமி,
ஏய் கமல், அந்த பாம்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம கனவுல கூட நிம்மதியா இருக்க முடியாது. அதை எப்படியாவது கொண்டு வந்து கொன்னே தீரணும். அது எப்படா முடியும்? அந்த சாமியார்ட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் அவர்தான் கொடுக்க மறுத்துட்டாரு. ஏய், அந்த சாமியார் கிட்ட ஒரு சிஷ்யன் இருக்கான். அவனை சரி கட்டிட்டா வெரி குட் ஐடியா. டேய் கமல், நீ என்னடா சொல்ற? ஏண்டா மௌனமா இருக்க? பாம்பு ஆராய்ச்சியாளனாச்சே, பாம்பை கொல்றது பாவம்னு நினைக்கிறான் போல் இருக்கு. அப்படித்தானே? நான் அந்த பாம்பை பத்தி நினைக்கல, அந்த சாமியாரை பத்தி நினைக்கிறேன். நம்ம காப்பாத்திக்கிறதுக்காக நாம செய்தது நமக்கே ஆபத்தாயிட்டா? அத பத்தி நீ கவலைப்படாத. இத பாரு, காதும் காதும் வச்ச மாதிரி காரியத்தை நான் கச்சிதமா முடிக்கிறேன். ஓகே? அப்புறம் என்னடா, கமான். சொல்றதை கேளுப்பா. பணம் கனவுல வந்தா செல்வம் போயிரும், பாம்பு கனவுல வந்தா உயிர் போயிரும். நீ அடிக்கடி பாம்பு கனவு காண்ற. ஓ மை காட். அந்த பாம்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க உயிருக்கெல்லாம் ஆபத்து. அதனாலதான் அந்த பாம்பை கொண்டு வந்து கொடுன்னு சொல்றோம். அதனால ஆணிலையா மாட்டி தொங்குது. அதை பிடிக்காத அவ்வளவு சாதாரணம் இல்லப்பா. பெரம்பு இல்லாம குரங்காடுமா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. என் குருநாதர் நாகத்தை வச்சு பூஜை பண்றார், நான் லட்சுமியை வச்சு பூஜை பண்றேன். அவர் நாகத்துக்காக எதையும் செய்வார், நான் நாணயத்துக்காக கைய கவனி எதையும் செய்வேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம். இப்போதைக்கு ஒரு 30,000 ரூபாய் கொடு. வாட்? 30,000? ஏங்க, ஒரு தலைக்கு 10,000 30,000 ரூபாய் கேட்கிறேன். சீசனை வச்சு தானுங்க வியாபாரம். இஷ்டம்னா கொடுங்க, இல்லாட்டி ஆள விடுங்க. என்ன பணம் தர்றீங்களா இல்ல உயிரை விடுறீங்களா? ஓகே, கொடுக்குறோம். அப்ப பாம்பை தர்றேன். எப்போ? இன்னைக்கு ராத்திரி பாம்பை கொண்டாந்து தர்றேன். குருவே, சிறிது காலை பிடித்து விடு. என்னப்பா இது? பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பாம்பை கொண்டு வர இவ்வளவு நேரமா? அதாவது தூங்குனதுக்கு பிறகுதானே தூக்கிட்டு வர முடியும். இந்தாங்க, நான் சொன்ன மாதிரி பாம்பை கொண்டாந்து கொடுத்துட்டேன். இந்த விஷயம் குருநாதருக்கு தெரியக்கூடாது. இது கொத்தும், அது கொதரும். பெட்டி கொடு. நிறுத்து. ஏண்டா, என் குறி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. டேய் நாய், ஏய் டேய், இந்த நேரத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க சுட போறீங்களா இல்ல நான் சுடட்டுமா? ஸ்டீவ், அத கீழே வை. அந்த வெறி பிடிச்ச பாம்பை நானே ஷூட் பண்றேன். தாளம் போடுற மங்கி பொம்மை. நோ லாட்டி ட்ரெயின். நோ ஏர்லைன்ஸ் தாத்தா பொம்மை. நோ எனக்கு தெரியலமா, நீயே சொல்லு. அப்படி வாங்க வேலைக்கு. லட்சுமி இங்க கொண்டா. நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாருங்க. அடேடே, கிளி வாங்கிட்டு வந்துருக்க. நான் ஏன் கிளி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியாது. கொஞ்ச நாள் என் கூட சரியாவே பேச மாட்டீங்க. அதனால உன்ன மாதிரி கொஞ்சி பேச கிளி வாங்கிட்டு வந்திருக்க. அப்படித்தானே? ஆமா. சரி, நீ போய் உன் புது ஃப்ரெண்டோட விளையாடு. போ 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 போ. ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். அடேடே, மாப்பிள்ளையா? என்ன மாப்பிள்ளை, சௌக்கியமா? தங்கச்சி எப்படி இருக்கு? அது ஒண்ணுதான் குறைச்சல். உன் தங்கச்சி கோச்சுக்கிட்டே உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இல்லையே. வருவேன், வந்தா திருப்பி அனுப்பி வை.
நோட்டீஸும் உன் வீட்டை தேடி வரும். மீனா, இது உனக்கே நல்லா இருக்கா? புருஷன்கிட்ட கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வர்றது குடும்ப பெண்ணுக்கு அழகில்ல. நான் என்ன அவர்கிட்ட விதவிதமா நகனட்டா கேட்டேன்? நேரத்தோட வீட்டுக்கு வாங்கன்னா தினமும் பாதி ராத்திரிக்கு மேலதான் வராரு. இத பாருமா, பத்திரிக்கை ஆபீஸ் நடத்துறவருமா உன் புருஷன். ராத்திரி தான் அவருக்கு உலகம். அது தெரிஞ்சுதானே அவரை காதலிச்ச கல்யாணம் பண்ணிட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே போக மாட்டேன். மீனா, கல்யாணமான பொண்ணுக்கு பிறந்த வீடு சத்திர மாதிரி. ஏதோ 2 நாள் தங்கலாம், நிரந்தரமா தங்க முடியாது, தங்கவும் கூடாது. அப்படின்னா உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றேன். போறேன். என் உணர்ச்சியை புரிஞ்சுக்காத என் புருஷன் வீட்டுக்கு இல்ல, என் மேல உயிரையே வச்சுட்டு இருந்த எங்க அம்மா பொண்ணு இடத்துக்கே போறேன். மீனா, ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே குத்தம் சொல்றிய. என் தங்கச்சியும் ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஆசா பாசங்கள் உண்டு. அவ உணர்ச்சியை புரிஞ்சு நடங்கன்னு என்னைக்காவது உன் மாப்பிள்ளை நீ சொல்லிருக்கியா? மீனா, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? நீ ஒன்னும் செய்ய வேண்டாம். தான் செஞ்சது தப்புன்னு எப்ப உணர்ந்து இங்க வராரோ அன்னைக்கு தான் நான் அங்க போவேன். ஹலோ, என்னப்பா வாடா. யுத்த காண்டமா? மறுபடியும் கோச்சிட்டு வந்துட்டாளே உன் தங்கச்சி? ஆமாண்டா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு வந்துடுறா. ஏதாவது சொன்னா அம்மா உசுரோடு இருந்தா இந்த மாதிரி நடக்குமான்னு கண்ண கத்துக்கிறா. நாம என்னன்னா அந்த பாம்பால எப்ப ஆபத்து வரணும் தினம் தினம் பயந்து நடங்கிட்டே இருக்கோம். நம்ம நவனை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாடா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவாங்க. யூ டோன்ட் வரி. நான் மார்ட்டினை மீட் பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனை நாளைக்கே வந்து பொண்டாட்டியை கூட்டிட்டு போற மாதிரி பண்றேன். இன்னைக்கே மார்ட்டினை மீட் பண்றேன். இதுக்காக அவளை வெள்ளம் வச்சாலும் வச்ச சும்மா அடிச்சுட்டே இருப்பானு. கண்ட நேரத்தை உயிரை வாங்கிட்டு. யா யா ஹலோ, என்ன ஒரு மாதிரி பாக்குறேன்? எனக்கு வெக்கமா இருக்கே. எனக்கு தான் வெக்கமா இருக்கு. ஏன்னா வரக்கூடாத நேரத்துல வந்துட்டேன்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வரக்கூடாத நேரம் இல்ல, வந்த நேரம் அந்த நேரம் ஒரு மாதிரி. என்ன இதெல்லாம்? ஆசை வெக்க முடியாதும்பாங்க. அவ அப்பவே கேட்டா ஹால் கதவை சாத்திட்டீங்களான்னு. நான் பெட்ரூம் கதவை சாத்திட்டேனே. போறாதான்னு. போறாதுன்னு இப்பதான் புரியுது. இந்த பஸ்ஸர் கனெக்ஷனை எடுத்துடணும். நீ எல்லாம் படிச்சவன் இல்ல? பிகாம். பட் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்னவா, உனக்கே தெரியல நீ செய்யறது துரோகம்னு? இது துரோகமா? அப்ப ஊர்ல அவன் லுக், வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன்? கட்டின பொண்டாட்டிய சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டு கண்டவளோட கும்மாள போட்டுட்டு இருக்க நீ. அவளா இருந்ததுனால கோச்சிட்டு போயிட்டா. நானா இருந்தா கொன்னு போட்டு போயிருப்பேன். அண்ணா. என்ன? ஆமா அண்ணா, அவர் ஆசைப்படி நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அவருக்காக என் கோலத்தை மட்டும் இல்ல, அடிக்கடி அண்ணன் வீட்டுக்கு கோச்சிட்டு போற குணத்தையும் மாத்திக்கிட்டேன். சாட்டிஸ்ஃபைட்? அங்க இருக்கு. மை காட். ஹலோ, ஸ்டீஃபன் ஸ்பீக்கிங். ஏய், உன் தங்கச்சி இங்க இருக்காடா? அப்ப இங்க இருக்கிறது நாகராணி. உன்னை பழி வாங்கறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கொன்னுட்டதா நினைச்சு நிம்மதியா இருக்கீங்களே, அந்த நாகராணி தான். கிளியோட விளையாடிட்டு இருந்த உன் குழந்தை உயிரோட இப்ப நான் விளையாடிட்டு இருக்கேன். உன் குழந்தை உயிரை காப்பாத்தணும்னா மேல வா. அப்பா அப்பா அப்பா. குழந்தை கொள்ளாத, குழந்தை கொள்ளாத. அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிற காயத்தை கழட்டு. இல்லன்னா உன் குழந்தை உன் கூட்டாளிங்க இருக்கிற இடத்துக்கே போய் காயத்தை கழட்டு. கடைசியில நானும் தம் வஞ்சத்தை தீர்த்துக்கிட்டா. என் உசுரை கொடுத்து இந்த உசுரை காப்பாத்திருக்கேன். இதை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். என் குழந்தையை காப்பாத்துறா. பிளீஸ் பிளீஸ் ப்ராமிஸ் மீ.
என்ன பாக்குற? எரிஞ்சு சாம்பலானவ எப்படி உயிரோட நிக்கிறான்னா? ஆமா, நீ எப்படி படைச்ச? முட்டாளே, யமன் உயிரை மனுஷனால எடுக்க முடியும்? நான் தான் உனக்கு யமன். மற்றவங்களுக்கு நீ யமனா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் தான் யமன். உங்ககிட்ட சாவறதுக்காகவா நான் தப்பிச்சு வந்தேன்? உங்க அத்தனை பேர் அஸ்தியோட சொர்க்கத்துல இருக்கிற என் கணவரை சந்திக்கிறதா ஒரு பிண மேல சபதம் செஞ்சிருக்கேன். அந்த சபதம் நிறைவேற வரைக்கும் எந்த குட்டி சாத்தானாலும் என்ன கொல்ல முடியாது. அடுத்தது நீதான். விஜி, எங்க உயிர் அந்த நாகத்திட்ட இருக்கு. அந்த நாகத்தினுடைய உயிர் உன்கிட்ட இருக்கு. உன்னை கொன்னா அந்த நாகத்தை கொன்ன மாதிரி. விஜி, என்ன பைத்தியமா பிடிச்சு போய்? ஆமா, அன்னைக்கு நீ பைத்தியக்காரப்பட்ட வாங்க போறதா நாங்க எல்லாரும் சொன்னோம். ஆனா இன்னைக்கு எங்க எல்லாரையும் பைத்தியக்காரனாக்கிட்டியடா பாவி. விஜய், ஏன் நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்குறியா? எங்க எல்லாரையும் பாம்புக்கு இரையாக்கிட்டு எங்க எல்லாருடைய பங்கை நீயே எடுத்துக்கலான்னு தானே அவளை தப்பிக்க விட்ட. வக்கீல்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நண்பன்னு கூட பார்க்காம அநியாயமா 4 பேரையும் சாகடிச்சிட்டியடா பாவி. விஜி, நீ இன்னும் என்ன புரிஞ்சுக்கிற? அந்த நாகத்தோட விஷத்தால கூட நான் சாக தயாரா இருக்கேன். ஆனா நண்பனோட சந்தேகத்துல ஒரு நிமிஷம் கூட வாழ தயாரா இல்லை. இத படிச்சு பாரு. எல்லா சொத்தையும் நானே எடுத்துக்கணும்னா அதுக்கு இத்தனை பத்திரம் தேவையில்லை. நீ செஞ்ச பாவத்தை நேர்லயே பார்த்தாச்சு, பத்திரத்தை வேற படிச்சு தெரிஞ்சுக்கணுமா? பகலா இரவான்னு பார்த்தா தான் தெரியும். நான் செஞ்சது பாவமா புண்ணியமான்னு படிச்சு பார்த்தா தான் தெரியும். படிச்சு பாரு. படுறா. பணத்துக்காக பழகினவங்களே கொண்டுட்டேன்னு சொன்னியே, இப்ப பத்திரம் என்ன சொல்லுது? பாவின்னா துரோகின்னா தியாகின்னு சொல்லு. டேய், இந்த ஸ்தாபனத்தை உருவாக்குனவனே நீதான். உனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்காம எல்லாத்தையும் செத்தவங்க குடும்பத்துக்கே எழுதி வச்சிட்டியே. முடிஞ்சா அவங்க சாவ கூட என் பேருக்கு எழுதி வச்சிருப்பேன். ஆனா முடியலையே. ஐம் சாரி கமல். அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா நான் ஆண்டவனையே சந்தேகப்பட்டுட்டேன். ரியலி யூ ஆர் கிரேட். எங்க உங்க 2 பேருக்குள்ள கை கலப்பு ஏற்பட்டுமோ நான் பயந்துட்டேன். அவன் எப்பவுமே கொஞ்சம் அவசரக்காரன். தவிர நமக்கு எதிராக யாரும் தூண்டி விட்டுருக்காங்கன்னு வேற நினைக்கிறேன். அங்கிள் இது பாத்தீங்களா? இது யாரு? விஜய் அங்கிள் என்ன தூக்குனாங்க, கைட்டிட்டேன். நீயா? ஏன் எதிர்பார்க்கலையா? ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நான் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ எப்படியும் வருவேன். அப்படியா? என்ன இது, துப்பாக்கியை வச்சு எதிரிகளை தான் வரவேற்பாங்க. எதிர்கால மனைவியுமா? எதிர்கால மனைவி. ஏ திடீர்னு வந்தேன்னு கோவமா? உங்களுக்கு ஷாக் கொடுக்கணும் தான் வந்தேன். சலீமோட மனைவி, ஜெயோட மனைவி, ரவியோட அம்மா, ஸ்டீவோட குழந்தை, இவங்களுக்கெல்லாம் ஷாக் கொடுத்தியே பத்தாத? புரியுதுங்க. அவங்க சாவுக்கு நான் வரலன்னு தானே கோவம். அடிக்கடி அமெரிக்கால இருந்து வந்து போக முடியுமா? அப்படியே வந்தாலும் என்னங்க பிரயோஜனம்? ஏதோ போனவங்க போயிட்டாங்க. எஸ் எஸ், யூ ஆர் ரைட். போனவங்களை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இனிமே இருக்கிறவங்கள தானே கவனிக்கணும். விஜய்,
நான் ஊருக்கு வந்து இன்னும் எங்க அப்பா அம்மாவை கூட பார்க்கல. நேரா உங்களை பார்க்கணும் தான் ஓடி வந்தேன். ஆமாமா, இப்போ உன் கவனமெல்லாம் என் மேலதான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி இருக்கு? லவ்லி. ஏன் எடுத்துட்டீங்க? கேட்டாலே ஆடணும் போல இருக்கு. எஸ் தகைனோ. நான் மட்டும் இப்ப வரலன்னா இப்ப நேரம் நீ தூக்கு மாடிச்சு. ஒரு பாம்பை சுட்டவனுக்கு தூக்கு மேட நீ எந்த சட்டத்திலையும் இடம் இல்ல. ஆமா, இவ ஈச்சாதாரி பாம்பு உஷா ரூபத்துல வந்திருக்க. உனக்கு ஏற்பட்டிருக்கிற பயத்துல யாரை பார்த்தாலும் பாம்பா தெரியுது. அப்படியா? என்ன பாம்பை நினைச்சுதான் இப்படி பிஹேவ் பண்ணீங்களா? ஆமா, நல்ல வேளை கமல் வந்தார். இல்லைன்னா இந்நேரம் என் சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். உன்னை காப்பாத்துனது நான் இல்ல, இந்த தாயத்தை தான். டே, இனிமே இந்த மாதிரி முன்ன பின்ன யோசிக்காம முறக்குத்தனமா நடந்துக்காத. இது உன் கையாலே கட்டி விட்டுருமா? நியாயமா நீ தான் கட்டணும். ஆபத்துக்கு பாவம் இல்ல, கட்டுமா. நான் ஒருத்த கரடி இருக்கேன், அதுக்குள்ள என்ன சிவ பூஜை? போடா. சரி, தப்புதான். சாரி, வரேன்மா. எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. உடலோ அடடா தங்கச் சுரங்கம், உலகம் மயங்கும் காதல் அரங்கம். உடலோ அடடா தங்கச் சுரங்கம், உலகம் மயங்கும் காதல் அரங்கம். இன்னும்
இமைப்பதில்லை. கலந்து ஆசை கனிந்து ஆடி கலந்து ஆசை கனிந்து அடித்திடும் இன்பங்கள் என்ன என்ன இன்னும் சொல்வேனோ உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. ஒரு கணமும் இமைப்பதில்லை. நிதமா சரிதா காதல் கணினி கணினி பதமா காமம் கணினி. நிதமா சரிதா காதல் கணினி கணினி பதமா காமம் கணினி. தமிழத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை. தமிழத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை. நம் இதழ் பாடும் சுகராகம் முடிவதில்லை. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. என் இருவிழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை.